வாங்க வெண்பூசணி அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நல்லா உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், மலச்சிக்கலை போக்கும், குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். இந்த காயை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சக்கையை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சுடுதண்ணியில் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ அரைத்த விழுது குங்குமப்பூ, நெய், முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். வாணலியில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதில் முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். வறுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அரைச்ச வெண்பூசணி விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றணும். இப்போ அதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து வச்ச குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். இது கலருக்காக மட்டும்தான். இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி வரணும். இப்போ ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பூசணி அல்வா ரெடி. வாங்க சாப்பிடலாம்.